வணக்கம் சார். இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் நீங்க உட்பட பல எதிர்கட்சி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? பேரவையில் நடந்தது என்ன சார்? அது நேற்றைக்கு நடந்த சம்பவம் நாட்டுக்கே ஒரு பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. இந்த பாதுகாப்பு குறைபாடால் நேர்ந்த ஒரு மிகப்பெரிய மிக மோசமான ஒரு நடவடிக்கை நேற்று நடந்தது. அனைத்து தலைவர்களும் கண்டித்திருக்கிறாங்க. இது எப்படி நடந்தது, என்ன குறைபாடு நேர்ந்தது என்பதற்கு நாட்டுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை உள்துறை அமைச்சருக்கு உண்டு. ஏன்னா அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். எனவே உடனடியாக அவையில் நடந்தது என்ன, பாதுகாப்பு குறைபாடுகளால் என்ன நிகழ்ந்தது என்பதை அவைக்கு விளக்கம் சொல்ல அமித்ஷா அவர்கள் அவைக்கு வர வேண்டும், விளக்கம் அளிக்க வேண்டும், அரசு சார்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று காலையில் 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூடியதுமே நாங்க எல்லா எதிர்கட்சி எம்பிக்களும் கேட்டோம். அவர் எதுவுமே நடக்காததை போல அவையின் தினசரி நடவடிக்கைக்கு சபாநாயகர் துவக்கிறார். நாங்க தினசரி நடவடிக்கையை அனுமதிக்க முடியாது. முதல்ல இதுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இத்தனை கட்ட பாதுகாப்பை தாண்டி 4 பேரா 5 பேரா எத்தனை பேர் உள்ள வந்தாங்க, எப்படி நடந்துச்சு, இது யார் பொறுப்பேற்பது என்பது உள்ளிட்ட விஷயங்களை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்க நாடாளுமன்ற அவைக்குள்ளே குரல் எழுப்பினோம். அவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவர் அறிவித்தாரு சபாநாயகர். எனவே 2 மணிக்கு வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 2 மணிக்கு அவை கூடியதுமே நாங்க மீண்டும் உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது காலையில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக 5 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்வதாக அவையிலே 2 மணிக்கு அறிவித்தார். மீண்டும் போராட்டம் நடத்திய பொழுது அவை 3 மணி வரை ஒத்திவைப்பதாக அறிவித்தார்கள். மீண்டும் அவை 3 மணிக்கு கூடியதும் நாங்க 9 பேர், தமிழ்நாட்டிலிருந்து மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள், அதே போல மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், அப்புறம் PR நடராஜன், சுப்புராயன், நான் உள்ளிட்ட 9 எம்பிக்களை இடைநீக்கம் செய்கிறோம் என்று நாடாளுமன்ற துறை அமைச்சர் அறிவித்து 3 மணிக்கு அறிவித்து அவையே நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கிறோம் என்று சொல்லி ஒத்திவைத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்தது. இது நிச்சயமா இந்தியா கூட்டணி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணிருக்காங்க சார்? இல்ல, இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் இப்பொழுது இந்த சம்பவத்தை தொடர்ந்து, ஏன்னா மாநிலங்களவையிலும் ஒரு எம்பி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு, மக்களவையில 14 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். இது குறித்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் பேச இருக்கிறாங்க. இதே கூட்டணி அரசியல் கட்சி கடந்து இது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே இதில் பாஜக அரசியல் செய்யக்கூடாது என்றுதான் நாங்கள் தொடர்ந்தியாக கேட்டிருக்கிறோம். இந்த கேள்வி எவ்வளவு அடிப்படையான கேள்வி, வேற ஒண்ணுமே கேட்கல. இது என்ன நடந்துச்சுன்னு அரசு முதல்ல மக்களுக்கு சொல்லுங்க, அவைக்கு சொல்லுங்க, நாட்டுக்கு சொல்லுங்க என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படை நியாயமான ஒரு கோரிக்கையை கூட ஏற்க முடியாது என்று சொல்லி, இன்னைக்கு மட்டும் இல்லங்க, நேற்று மதியம் 2 மணிக்கே சம்பவம் நடந்து சம்பவத்தின் பரபரப்பு 1:30 மணி வரைக்கும் அவையில நடக்குது. ஆனா 2 மணிக்கு ஹவுஸ கூட்டி போஸ்ட் ஆபீஸ் பில்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு சபாநாயகர். இது பெரிய அதிர்ச்சியை உருவாக்குற விஷயமா இருக்கு. நேற்றைக்கு நடந்த அதிர்ச்சி, அதை தொடர்ந்து பாஜகவினுடைய அணுகுமுறை மேலும் மேலும் அதிர்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறது. எனவே பாதுகாப்பை, நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பையும் நாட்டின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். நடந்தது குறித்த விளக்கத்தை அரசு அவையில் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. நன்றி சார்.